ஒரு பெரிய சரக்கு கப்பல நீங்க எப்படின்னா பாத்திருக்கீங்களா? அதோட சைஸை பார்த்து நாம ஆச்சரியப்படுவோம். ஆனா அந்த மிதக்கிற நகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய இன்ஜினியரிங் சவாலை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பர் ஷிப்பை கரையில பிளக்இன் பண்ணும்போது ஏற்படுற மறைக்கப்பட்ட ஆபத்துகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கப்பல்னா அதுவே ஒரு மிதக்கிற பவர் பிளான்ட் மாதிரி தான். ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கும் முக்கியமான கருவிகளுக்கும் அதுதான் பவர் சப்ளை பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கப்பலோட இதயமே ஜெனரேட்டர் தான். அதை சர்வீஸ் பண்ணணும்னா கப்பல் முழுசும் கரண்ட் கட் ஆகாம எப்படி பண்றது? இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கப்பலோட ஜெனரேட்டர்கள் தான் அதோட உயிர் நாடி. பெரிய ரிப்பேர் வேலைகளுக்காக அதை முழுசா ஷட் டவுன் பண்ணியாகணும். அப்படி பண்ணிட்டா நேவிகேஷன் சிஸ்டம்ல இருந்து கோல்ட் ஸ்டோரேஜ் வரைக்கும் எல்லாமே நின்னுடும். அப்போ கப்பலுக்கு பவர் எங்கிருந்து கிடைக்கும்? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஷோர் பவர். சிம்பிளா சொன்னா, கப்பல் போர்ட்ல நிக்கும் போது கரையில இருக்கிற பவர் கிரிட்ல இருந்து டைரக்டா பவர் எடுக்கிறது. கேக்குறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி சிம்பிளா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பல மில்லியன் டாலர் நஷ்டமாகிடும். சரி, அப்போ எப்படிதான் இந்த கப்பலை கனெக்ட் பண்றாங்கன்னு பாப்போமா? இது ஒன்னும் நம்ம வீட்ல மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி சுலபமான விஷயம் கிடையாது. இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். நிறைய செக்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது ரெண்டு முக்கியமான பாக்ஸஸ். லெஃப்ட்ல இருக்கிறது கரையில இருக்கிற கனெக்ஷன் பாக்ஸ், ரைட்ல இருக்கிறது கப்பல்ல இருக்கிறது. பவர் இந்த ரெண்டு பாக்ஸ் வழியா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பாஸ் ஆகி கப்பலோட மெயின் சுவிட்ச் போர்டுக்கு போகும். இந்த கனெக்ஷன் பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? ஷோர் கேபிள கனெக்ட் பண்றதுக்கான டெர்மினல்ஸ், எந்த எலக்ட்ரிக் ஷாக்கும் ஆகாம இருக்க கப்பலோட பாடியை எர்த் பண்றதுக்கு ஒரு எர்த்திங் டெர்மினல், பவர் அதிகமானா டேமேஜ் ஆகாம தடுக்க ஒரு சர்க்யூட் பிரேக்கர், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கப்பலோட வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி டீடைல்ஸ் இருக்கிற ஒரு டேட்டா பிளேட். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு கார்டியன் மாதிரி. இந்த கனெக்ஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு பாப்போம். முதல்ல கப்பலோட ஜெனரேட்டர்ஸை ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எமர்ஜென்சி லைட்ஸ் தவிர மத்த எல்லாமே ஆஃப் ஆகி கப்பல்ல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு குட்டி பிளாக் அவுட் நடக்கும். அதுக்கப்புறம் மெயின் சுவிட்ச் போர்ட்ல இருக்கிற ஷோர் பவர் சுவிட்சை ஆன் பண்ணுவாங்க. இப்போ கப்பலுக்கு கரையிலிருந்து பவர் சப்ளை ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது எந்த விபத்தும் நடக்காம பாத்துக்கிறதுக்கு சில முக்கியமான சேஃப்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுதான் இந்த மொத்த ப்ராசஸோட ஹீரோஸ். இதுல முக்கியமான ரூல் என்னன்னா, ஷோர் பவரையும் சரி கப்பலோட ஜெனரேட்டர் பவரையும் சரி ரெண்டையும் ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ணவே முடியாது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கு பேரு எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக். சிம்பிளா சொல்லணும்னா, ஜெனரேட்டர் ஸ்விட்ச் ஆன்ல இருந்தா ஷோர் பவர் ஸ்விட்சை உங்களால ஆன் பண்ணவே முடியாது. இது ஒரு ஃபுல் ப்ரூஃப் சேஃப்டி லாக் மாதிரி. கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான செக் பண்ணியாகணும். கரையில இருந்து வர்ற பவர் கப்பலுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். வோல்டேஜ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண ஒரு வோல்ட் மீட்டர், அப்புறம் பவரோட ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்க ஒரு ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் சாதாரண விஷயம் இல்ல. 3 ஃபேஸ் பவர்ல ஃபேஸ் கரெக்டான ஆர்டர்ல வரணும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, அந்த ஆர்டர் மாறிட்டா இன்ஜின் ரூம்ல இருக்கிற மோட்டார்ஸ், பம்ப்ஸ் எல்லாமே ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய விபத்தே நடந்துரும். இந்த கருவி 2 லைட் மூலமாவோ இல்ல ஒரு சின்ன மோட்டார் சுத்துறது மூலமாவோ சீக்வன்ஸ் சரியா இல்ல தப்பான்னு நமக்கு காட்டிடும். சரி, இப்போதான் நம்ம அசல் சேலஞ்சுக்கு வரும். கரையிலிருந்து வர்ற பவர் கப்பலோட சிஸ்டம்க்கு மேட்ச் ஆகலன்னா அப்போ என்ன நடக்கும்? ஆமா, கரெக்டா சொன்னா வர்ற பவரோட வோல்டேஜோ இல்ல ஃப்ரீக்வன்சியோ கப்பலுக்கு ஒத்துப்போகலன்னா என்ன மாதிரி ஆபத்துகள்லாம் வரும்? இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மோட்டார்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஓடி ஓவர் ஹீட் ஆகி நின்னுடும். வோல்டேஜ் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ரெண்டுமே ஆபத்து தான். எக்விப்மெண்ட்ஸ் மேல ப்ரெஷர் அதிகமாகி சூடாகி பெர்மனண்டா டேமேஜ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. இதுல எது நடந்தாலும் அது பெரிய பிரச்சனை தான். அப்போ இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பிரச்சனைய இன்ஜினியர்ஸ் எப்படிதான் சால்வ் பண்றாங்க? அதுக்கு ஒரு செம ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் சொல்யூஷன் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு ஷிப் 60 ஹெர்ட்ஸ்ல 440 வோல்ட்ல ஓடுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா போர்ட்ல கிடைக்கிற சப்ளை வெறும் 50 ஹெர்ட்ஸ் தான். அப்போ ஷிப்போட எக்விப்மெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கணும்னா நாம எவ்ளோ வோல்டேஜ் செட் பண்ணணும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். சரியான பதில் 380 வோல்ட்ஸ். ஷாக்கிங்கா இருக்கா? வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரூல் ரொம்ப சிம்பிள். ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு குறையுதோ கிட்டத்தட்ட அதே விகிதத்துல வோல்டேஜையும் நம்ம குறைக்கணும். இப்படி செஞ்சா கப்பல்ல இருக்கிற எல்லா மோட்டார்ஸும் எக்விப்மெண்ட்ஸும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா ஓடும்.
இந்த சிம்பிளான கணக்கு தான் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கப்பல்களை ஒரு பெரிய டேமேஜ்ல இருந்து காப்பாத்துது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கப்பலை சும்மா பிளக்இன் பண்றதுக்குள்ள எவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்குன்னு. இப்போ உலகம் பூரா இருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் கப்பல் டீசல் ஜெனரேட்டர்னால வர்ற புகைய குறைக்க இந்த ஷோர் பவர் முறைய ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நாமெல்லாம் கிரீன் எனர்ஜியை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு கப்பலை பிளக்இன் பண்ற இந்த சிம்பிளான விஷயம் ஃபியூச்சர்ல இன்னும் எப்படியெல்லாம் மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க?